வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு புது ஆப்ரேட்டர் போட்டிருந்த விகே டிஜிட்டலோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியாவில் நம்ம புது ஆப்ரேட்டராக போயிருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 வீடியோ இதுவரை போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 7 வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், நம்ம ஒயரே 8.5 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் அடிச்சாச்சுன்னா அவங்க ஏரியாக்கில் கொண்டு போயிடலான்னு. கிட்டத்தட்ட இந்த ஃபைபர் லைன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு உள்ளே வந்து கோரையும் த்ரூ பண்ணி கொண்டு போயாச்சு. எதுக்கு இவ்வளோ லேட் ஆகிருச்சு அப்படின்னா, இடையிலலாம் சில நாள் மழை டயத்தில் நம்மளால் வேலை பார்க்க முடியாதனால வேலையை நிப்பாட்டி பார்த்ததுனால இந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ரூமுக்கும் கொண்டு போயாச்சு. அதுக்கடுத்து ஊருக்குள்ளேயும் சில தெருக்கில் ஒயரும் இழுத்து முடிச்சாச்சு. எல்லா இடத்துலையுமே 6 கோரையும் நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணியே வச்சாச்சு. எதுக்குன்னா ஒன்று கட்டானாலும் இன்னொரு கோரில் த்ரூ பண்ணணும்னு ரெண்டுலேயுமே பேட்ச் கார்டு தான் போட்டு வச்சுருக்கோம். டக்குன்னு எல்லாமே மாற்ற மாதிரி தான் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது வந்து அதோட ஸ்ப்ளைசிங் பண்ண வீடியோ. எந்த இடத்துலையுமே ஸ்ப்ளைசிங் வந்து லாஸ்ட்டில் அடிக்கலை, எல்லாமே 0-0 தான் அடிச்சிருக்கு. ஸ்ப்ளைசிங் பண்ணிட்டு ஃபுல்லாக ஓடிடிஆரும் போட்டு கனெக்டிவிட்டியும் செக் பண்ணியாச்சு. கரெக்டாக 11 கிலோமீட்டர் வந்து போகுது. அதாவது நம்மளோட கண்ட்ரோல் ரூமில் இருந்து விகே டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியா காலத்தி மடத்துக்குள்ள உள்ள நம்மளோட புது கண்ட்ரோல் ரூம் வர கரெக்டாக 11 கிலோமீட்டர், அதாவது 10 கிலோமீட்டர் 987 மீட்டர்கிட்ட கரெக்டாக போகுது. இந்த 11 கிலோமீட்டரில் நமக்கு எத்தனை ஜாயின் பாக்ஸ் இருக்குன்னா, கரெக்டாக 11 ஜாயின் பாக்ஸ் தான் இருக்குது. வேறு எந்த இடத்துலையுமே தேவையில்லாமல் ஜாயின் பாக்ஸ் அந்த இடத்துல தொங்குது வைக்கிறது எதுவுமே இல்லை. கரெக்டாக 11 ஜாயின் பாக்ஸ் தான். 11 கிட்டத்தட்ட 6 ஜாயின் பாக்ஸ் வந்து நம்ம நெட்டுக்கு கஸ்டமருக்கு எடுக்கக்காண்டி இடையில ஆரம்ப கட்டத்தில் வெட்டினது. நம்ம முதல்ல இப்போ 11 கிலோமீட்டர் போட்டிருந்தோம்னா ஒரு 6 ஜாயின் பாக்ஸ் இல்லை 5 ஜாயின் பாக்ஸில் முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டருக்குள்ள தான் பாக்ஸ் அதிகம். அதுக்கடுத்து போட்டு ஃபுல்லாகவே புது 2 கிலோமீட்டர் ரோவில் தான் விரிச்சதுனால அதில் ஜாயின் பாக்ஸு கம்மி தான். மொத்தம் டோட்டலாக 11 ஜாயின் பாக்ஸ் தாண்டி டேரெக்டாக அந்த எண்டுக்கு போயிடுது. எந்த இடத்துலையுமே எந்த லாஸுமே இல்லை. மொத்த 11 கிலோமீட்டர் ஒயர்லேயுமே கிட்டத்தட்ட 2 கம்பெனி தான் மிக்ஸ் ஆகிருக்கு. 2 கம்பெனியோட ஐடி நம்பரு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. பேட்ச் கார்ட்லேயுமே அந்தந்த கோரோட ஊர் பேரோட மார்க் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா கோரையும் த்ரூ பண்ணதுனால ஒரு கோரில் இன்டர்நெட் வந்து காலத்தி மடத்தில் கொண்டு கொடுத்து ஓட்டி விட்டாச்சு. ஏன் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டை ஓட்டி விட்ருக்கோம்னா, இன்டர்நெட் லைவில் இருந்துன்னா திடீர்னு ஒரு ஃபைபர் கட் எதுவும் ஆச்சு அப்படின்னா எந்த மணிக்கு ஆச்சு, எந்த டைம் செகண்டோட நமக்கு டேட்டா கிடச்சிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டை தான் ஓட்டி விட்ருக்கு. இப்போ அந்த இடத்துல இப்போதைக்கு விகே டிஜிட்டல் பாக்ஸ் தான் ஓடுது. இன்னும் 4 இல்லை 4 கழிச்சுக்கல நம்ம பாக்ஸை போட்டு படத்தை ஓட்டிடலாம். படத்தை ஓட்டிட்டு அது ஒரு வீடியோவாக போடுதேன். ஓஎன்டிக்கு இப்போ இன்சைடு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் போர்ட்டோடே உள்ளே தான் போட்டிருக்கோம். அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மொத்தம் நம்ம 11 கிலோமீட்டர் ஒயர் வந்து நமக்கு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ஊர் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு டீட்டெயிலாக மேப் பண்ணி காட்டுதேன். நம்மளோட ஸ்டார்டிங் கண்ட்ரோல் ரூம் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதிலேருந்து நம்ம எப்படி ஒயர் அடிச்சிருக்கோம்னா, நேராக இந்த ரூட்டில் கொண்டு வந்து அதுக்கடுத்து இது வந்து ஆலங்குளம் டு தெங்காசிபுரம் பைபாஸு. நம்ம வந்து பைபாஸில் கொண்டு வரல, ஊருக்குள்ளோடி கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருந்தோம். இந்த இடத்துக்கு ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட லோக்கல் சேனலோட ஆஃபீஸ் இருக்குது. ஆலங்குளத்தில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கடுத்து பைபாஸை கிராஸ் பண்ணி தான் இந்த இடத்துல கொண்டு வந்து அதுக்கடுத்து டேரெக்டாக ஒரே ரோடு தான், இந்த ரோட்டு வழியாக தான் ஃபுல்லாக நமக்கு வருது. ஏன்னா எல்லார் ஒயருமே ரோட்டில் ஓடி வருது. அதோட 5 ஒயரோட 6வது ஒயராக நம்மளும் கட்டி கொண்டு வந்தாச்சு. நம்ம இப்போ புது ஆப்ரேட்டராக போகக்கூடிய இடம் வந்து இந்த கட்டம் போட்டிருக்க இந்த இடம் தான் காலத்தி மடம். ஓகேவா? இதை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுதேன். இதுதான் அந்த காலத்தி மடம். நம்மளோட ஒயர் ரூட் வந்து இங்கூட தான் அடிச்சிருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துல இந்த காலத்திமடம் ரோடுன்னு போட்டிருக்கு. இந்த இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஜாயின் பாக்ஸ் இருக்குது. எதுக்கு இதில் ஜாயின் பாக்ஸ் போட்டிருக்கோம்னா, எய்த்தாப்பில் உள்ள லார்ஜி பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது. அதுவுமே இவங்க தான் லைன் போட்டிருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக நோடு போட்டு நம்ம லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஒரு ஆப்டிக்கல் போகிற கொண்டு வந்து ஃபுல்லாக எஃப்டிடிஹெச் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஒரு ஜாயின் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இந்த ரோடை தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்போ கூட இபி போலே இல்லாத இடத்துல எப்படி ஒயர் இழுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மரத்துக்கு இடையில் போல் இருக்குது, அதில் தான் நம்ம ஒயர் இழுத்துருந்தோம். அந்த இடத்துல எல்லாமே வரிசையாக இபி போல் தான் இருக்குது. கட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து டேரெக்டாக ஒயரை வந்து கொண்டு வந்தாச்சு. இந்த ஜங்ஷன் தான், இந்த இடம் தான் 4ஆக பிரியுது. ஊரோட சென்ட்ரல் பிளேஸே இந்த இடம் தான். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக டேரெக்டாக எங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த காலத்தி விநாயகர் கோயிலுக்கு இந்த பக்கம் இந்த இடம் தான் ஊரோட சென்ட்ரு. இதில் தான் நம்மளோட ரூம்பு பார்த்துருக்கோம். இந்த ரூம் வந்து எங்களோட மாமாவோட சொந்த பில்டிங் தான். அதனால் அந்த ரூம்பே பார்த்தாச்சு. அதுக்கு பிறகு தான் பார்த்தா இது கரெக்டாக ஊரோட சென்ட்ரான ஏரியாவில் தான் இருக்குது. நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஊர் வந்து நல்லா லட்டு மாதிரி சும்மா ஸ்கொயர் டைப்பில் அழகாக இருக்குது. ஃபைபர் டு ஹோம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஏரியானா
இந்த மாதிரி ஏரியா தான். இல்லை நான் நிறைய இடத்துக்கு ஃபைபர் டு ஹோம்லாம் நாங்களே ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட மேப்பை பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்கம் ஒரு சைடு அதிகமாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும், இல்லை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போவோம், மாற்றி மாற்றி கிடக்கும். பவரை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஏரியா வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது ஒரு பிகினராக நீங்கள் எஃப்டிடிஹெச் பண்ணதாக இருந்தால் கூட இந்த ஏரியாவில் ஈஸியாக பண்ணிடலாம். மேப்பு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கொயராக தான் இருக்குது. இந்த காலத்திமான மொத்த ஏரியாவே நல்ல ஸ்கொயர் டைப்பு. ஈஸியாக ஃபைபரில் கொண்டு போய் கரெக்டாக இப்போ ஒரு 19 dBm கொண்டு போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 90-10 கப்ளர் போட்டு அதில் 10ல் ஒரு 1x8 அப்படியே வரிசையாக போட்டு ஈஸியாக ஃபைபர் டு ஹோம் வந்து பண்ணலாம். அதை வந்து பண்ணதையுமே உங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோவில் காட்டுது. ஆனால் ரூம் வந்து உங்களுக்கு சென்டராக இருக்குது தான் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்துருக்க ரூம் கரெக்டான சென்டர் ஏரியா, என்னால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஏரியாவும் நல்லா ஸ்கொயர் டைப்புங்கனால ஒர்க் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இதை தொடர்ச்சியாக எப்படி நம்ம பண்ணுதோம். ஃபைபர் லேயிங் வந்து இப்போ 2-3 தெருக்கு உள்ளே கொடுத்தாச்சு. கண்ட்ரோல் ரூமுக்குலேயும் கொண்டு வந்து சிக்னலாக ஒரு நெட்டையும் ஓட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து அடுத்த ஃபைபர் லேயிங் வீடியோ ப்ளஸ்ஸு எஃப்டிடிஹெச் பண்ணுறதை வரிசையாக என்னென்ன இடத்துல என்னென்ன கப்ளர் போடுதோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.